ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/2/2024 25/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் கேது பகவான், 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, 20ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி திதி, மாசி மாதத்தில் இது ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர். இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும். அது எல்லாம் விமோச்சனம் ஆகக்கூடிய ஒரு ஏகாதசி. அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம். இந்த ஏகாதசி நாளில் முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும், அதை தவிர பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதன் பெயர் ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர். 21ஆம் தேதி இந்த மாதத்தில் 21/2/2024 அன்னைக்கு பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே சாயந்தரம் 5:45 6:15 வரலும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம். பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம். இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள், அது மாசி மகம் வருது. இது 24ஆம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது. பௌர்ணமி யோகம் அப்படின்றது எந்த ஜாதகத்திலுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது சூரியனும் சந்திரனும் 180 பாகைகளில் இருக்கும் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும். அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷயம், எந்த ஒரு விஷயத்திலையும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது, அதீத சுபத்துவம் அடையக்கூடியது. சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம், அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது. இப்போ மாசி மகம், ஏன்னா மாசி மாதம்னு சொல்லும் பொழுது கும்ப மாதத்துக்கு கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரார். மக நட்சத்திரத்தில் வரும்போது இந்த மாசி மக பௌர்ணமி வருது. இது ஒரு பெரிய விசேஷமான நாள். இந்த வாரத்தில் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோமே ஆனால், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம். உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும், மனக்கலக்கங்கள் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மயங்கக்கூடுன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ, வெள்ளை அரளி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதாவது 19/2/2024 25/2/2024 வரை உண்டான காலத்தில்
உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணணும், அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி, ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதற்குண்டான தீர்வு என்ன, எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 19/2/2024 25/2/2024 வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் கேந்திரத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்க்கறதுனால குருபலம் நல்லபடியாகவே இருக்குது. திருமண யோகம் வந்தாச்சு. குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக திருமண யோகம் இப்பொழுது நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி அதுவும் சுக்கிர லக்னங்களுக்கு, சுக்கிர ராசிகளுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் 5ஆம் இடத்தில் மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எந்தவித எதிரிகளும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது, பொருள் வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. படோடாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, அதை தவிர தீர்த்த யாத்திரை செல்லக்கூடியது, ஞானிகள், அதை தவிர உங்களுடைய மத குருமார்களை போய் தரிசித்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் 19/2/2024 25/2/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 9ஆம் இடத்துல ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம்னு சொல்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் மூலியமாக திடீர் பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி மாலை ஒரு 8:09 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானால் பார்க்கப்படுறதுனால அதீத சோகப்படுறார். சந்திர மங்கள யோகம் அமையிறது. இதன் மூலியமாக வீடு வாங்குவது நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், நில சம்பந்தம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த விதமான தோஷங்களும் அற்ற நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பௌர்ணமி யோகம் வேறு வருது. மிகப்பெரிய யோகமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விதமான 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல நிற்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனக்காரகனும் அந்த இடத்தை பார்க்கறது பெரிய ஏற்றம். 11ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தொழிலில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். போட்டிகள் அற்ற நிலை இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வந்துருக்கு. இந்த வாரம் அதில் ஒரு பெரிய மைல்கள் வச்ச மாதிரி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் சுக்கிரனுக்கு உண்டான சிறு சிறு பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய மொச்சை, அதாவது மொச்சை தானியத்தில் சுண்டல் பண்ணி கொடுக்குறதோ இல்லைன்னா பாதாம் பருப்பு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சதை கொடுக்கறது, இதெல்லாம் சுக்கிர பகவானுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அத்தி மரம், அத்தி பழம் கொடுக்கறது. அத்தி மரம் ஒரு கன்று வாங்கி, மரக்கன்று வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த அத்திப்பழம் இல்லைன்னா பாதாம் பருப்பு இதெல்லாம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய ராசியின் அதிபதியும் திக்பலத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் பெரிய தொழில் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும்.